Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. Every road in the world is leading to Pakistan. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தெருக்களும் இப்ப பாகிஸ்தானை நோக்கி போயிட்டு இருக்குது. ஏன்? ரொம்ப சிம்பிளான ஆன்சர். பாகிஸ்தான் தான் இப்போ வேர்ல்டே பயந்துட்டு இருந்த ஒரு போருக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய கண்ட்ரியா மாறி இருக்குது. அண்ட் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ்லயோ, ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ, ஆஃபீஸ்லயோ நம்ம இத பார்த்திருப்போம். நான் 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒருத்தன் அடிச்சிட்டான் இவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா அடிப்பான். அதுக்கப்புறம் இவன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பழி வாங்குறேன்னு இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவான். இப்படி பெருசா எஸ்கலேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கப்போ, பஞ்சாயத்து பண்றதுக்கு யாரையாவது கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. "ஏய் சரிப்பா, சரி இது இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது. நீ சரி பண்ணி வைக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு ஆள் வருவாங்கல்ல. அந்த நடுவுல வரக்கூடிய பஞ்சாயத்து பண்ற ஆள் தான் பாகிஸ்தான். இஸ்லாமாபாத் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு டாக்ஸ் நடக்க போகுது. பேச்சுவார்த்தை நடக்க போகுது. போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா அமெரிக்காவும் ஈரானும் நேருக்கு நேர் உட்கார போறாங்க. எங்க? பாகிஸ்தான்ல. அந்த டீல்ல வந்து என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஈரானோட டிமாண்ட் என்ன? ஏன்னா அமெரிக்கா அவங்களோட டிமாண்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஈரானோட டிமாண்ட் என்ன? ஈரான் ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறாங்க. இந்த 10 பாயிண்ட்டையும் வந்து அமெரிக்காவ கன்வின்ஸ் பண்றதுக்கு பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க தான் நடுவுல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 10 பாயிண்ட்டையும் ஈரான் வந்து பாகிஸ்தான் முன்னாடி சபையில வைப்பாங்க. பாகிஸ்தான் இந்த 10 பாயிண்ட்டுக்கும் அமெரிக்காவ கன்வின்ஸ் பண்ணணும். அண்ட் தட்ஸ் நாட் கோயிங் டு பி அன் ஈஸி டாஸ்க். சோ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த போர்ல அப்படிங்கறத பாக்குறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. யுஎஸ்ல இருந்து, இஸ்ரேல்ல இருந்து, ஈரான்ல இருந்து பாகிஸ்தான் வந்துருச்சு. நம்மளுக்கு பக்கத்து கண்ட்ரி. இந்த போர் வந்து ஒரு நாளும் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்குது. சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? பாகிஸ்தான்ல என்னென்ன கான்வர்சேஷன் நடக்க போகுது? ஏன் பாகிஸ்தான் பஞ்சாயத்து பண்றதுக்கு சூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் டெய்லி இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வீடியோவா மேக் பண்ணிடுறேன். பட் அந்த வீடியோ உங்களை வந்து சேரணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் வீடியோ உங்களை வந்து சேரும். சோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து நம்ம தெளிவா அத சொல்லியிருந்தோம். அமெரிக்காவும் ஈரானும் பயங்கரமா நிறுத்த முடியாத அளவுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸையும் ஈரான் மூடி வச்சுட்டாங்க. அமெரிக்கா அதை தரங்கிறாங்க, இவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இவங்க வந்து அணுகுண்டே போடுற லெவலுக்கு போயிடுறாங்க அமெரிக்கா. அந்த நேரத்துல பாகிஸ்தான் உள்ள வந்து பல்ட்டிலாம் அடிச்சு என்னாலமோ பண்ணி நிறுத்தி வச்சிடுறாங்க. நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கொஞ்சம் திறந்து தான் விட, நீ ஒரு 14 நாளுக்கு சும்மா தான் இரு, நம்ம வந்து பேச்சுவார்த்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ஹெட் பண்ணி இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சைனா, கத்தார், சவுதி அப்படின்னு சொல்லிட்டு இஜிப்ட்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு நடுவுல இருக்காங்க. பாகிஸ்தான் அதை ஹெட் பண்றாங்க. ஏன் பாகிஸ்தான் ஹெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு பேக் பண்றக்கூடிய கண்ட்ரிஸ், இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் பாருங்களேன். சைனா இருக்காங்க. இப்போ சைனா சொன்னா அமெரிக்கா கேட்பானா? மாட்டான். அதே மாதிரி சவுதியோ கத்தாரோ சொன்னா ஈரான் கேட்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா ஈரான் வந்து தெளிவா இவங்களால நீ ஆப்போசிட் சைடு இருக்கேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டு தான் அந்த சைடு குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப நியூட்ரலா ஒரு ஆள் வேணும், 2 சைடுமே கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஜிகிரி தோஸ்தா நம்ம கண்ட்ரி ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் உருவாகிட்டாங்க. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஷெபாஸ் இருந்துகிட்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸே தரணும்னு சொன்னாரு. அவன் மாதிரி ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வர முடியுமா? 23ஆம் புலிகேசில சொல்லுவாங்கல்ல, வெள்ளை கொடி வேந்தன் என்ற பெயர் எடுப்பாய் அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுத்து ட்ரம்ப் தான் உலகத்திலே பெஸ்ட் ஆள்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஐஸ் வைக்கிறதுல வேர்ல்டு லெவல் காம்படிஷன் நடத்தணும்னா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாகிஸ்தான் தான். சோ அமெரிக்காவோட ட்ரஸ்ட் ஆல்ரெடி கெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஈரான் எடுத்துப்போம். ஈரானும் பாகிஸ்தானும் பார்டர் ஷேர் பண்றாங்க. இந்த பார்டர் மூலமா நிறைய பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. 2 பேருக்கும் பிடிக்குமோ பிடிக்காதோ 2 பேருக்கு நடுவுல நிறைய பிசினஸ் இன்டர் டிபெண்டன்ட்டா இருக்குது. சோ இங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்படுறதுனால டைரக்டாவே வந்து பாகிஸ்தான் பாதிக்கப்படவும் செய்றாங்க. சோ பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் வந்து ஒரு நியூட்ரலான ரிலேஷன்ஷிப், பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப். இந்த நேரத்துல பாகிஸ்தானை வந்து சைனா, கத்தார், எகிப்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் பாகிஸ்தானை முன்னிறுத்துறாங்க. சரி ஓகேப்பா, உனக்கு தான் இங்க நியூட்ரலான ஒரு ஃபேஸ் இருக்குது, நீ ஏன் இந்த பஞ்சாயத்தை பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 சைடும் பேசி போரை நிறுத்திட்டாங்க. நல்ல வேலைக்கு அந்த குண்டுகள் வந்து ஈரான் மேல விழுகிறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் ஒரு 1 or 2 hours அப்போ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து ட்வீட் போடுறாரு. அதுக்கு ட்ரம்ப் ரியாக்ட் பண்றாரு, ஈரான் ரியாக்ட் பண்ணுது. சரி ஓகே, ஒரு 14 டேஸ் இந்த போரை நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிருக்காங்க. சோ இந்த போர் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா நோ, டெம்பரரியா சுடுறது நிற்கப்பட்டிருக்குது. லிட்டரலா அந்த பேரையே பிரிச்சு பாருங்களேன், சீஸ் ஃபயர், சுடப்படுதல் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. போர் நிக்கல. ஓகேவா? அதையே ஈரான் வந்து ஒரு டிமாண்டா வச்சிருக்காங்க. போரை நிறுத்துறா, நீ என்ன சுடுறத மட்டும் நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சிருக்காங்க. 10 பாயிண்ட் வந்து ஈரான் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல அமெரிக்கா ஒரு 15 பாயிண்ட் சொல்லுச்சு. ஈரான் வந்து இந்த 15 பாயிண்டையும் பார்த்துட்டு செல்லாது நான் சொல்ற 10 பாயிண்ட்டை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு இவங்களும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி அமெரிக்காவுக்கு தேவையானதையும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் உனக்கு ஓபன் பண்ணும், ஓகே பண்றேன், ஆனா அதுக்கு இதெல்லாம் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் அவங்களும் முன் வச்சிருக்காங்க. இந்த 10 பாயிண்ட்ஸை தான் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல டிஸ்கஸ்
டிஸ்கஸ் பண்ண போறாங்க. புரிஞ்சிருச்சா? ஏன் பாகிஸ்தான்ல பண்றாங்க? ஏன்னா குறுக்க பூந்த கௌசிக் வந்து பாகிஸ்தான் தான். ஆனா இந்த இடத்துல பாசிட்டிவா போர வந்து டெம்பரரியா நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடியே அமெரிக்கன் ஹேண்ட் இருக்குன்னு சொன்னாலும் பாகிஸ்தான் வந்து இந்த டாக்ஸ ஹோஸ்ட் பண்ற பவர வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் மேஜரா குளோபல் ஸ்டேஜ்ல வந்து இந்த போர் நிறுத்துறதுக்கான வேலைய வந்து பார்த்த மாதிரி ஷெபாஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு. சோ இந்த பாகிஸ்தான்ல டாக்ஸ் நடக்க போகுது. எங்க இஸ்லாமாபாத்ல. யாரு பேச போறாங்க? ஓகே, பாகிஸ்தானுக்குள்ள வந்து பேச போறாங்க. ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து பேச போறாங்க போர நிறுத்துறத பத்தி. பட் இந்த இடத்துல பேசக்கூடிய ஆட்கள் யாரு? பிகாஸ் தட்ஸ் a bigger question, right? லிட்டரலா அமெரிக்கால இருக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் யார்? அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ். ஜேடி வான்ஸ் வந்து அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து யூஎஸ்ல இருந்து கிளம்பி நாளைக்கு பாகிஸ்தானுக்குள்ள என்டர் ஆக போறாரு. அண்ட் அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட ஸ்டீவ் விட்காஃப் வந்து யூஎஸ்ல இருந்து வராரு, ஜேடி வான்ஸ் வராங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப அமெரிக்காவோட ஒரு சூப்பர் எலைட்டான ஒரு டீம் வந்து பேசுறதுக்கு பாகிஸ்தான் வராங்க. ஈரானும் அந்த மாதிரி அவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் எல்லாத்தையுமே ரெப்ரசன்டேட்டிவா அனுப்ப போறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து உட்கார போறாங்க. எங்க? பாகிஸ்தான்ல. அதுல எங்க? இஸ்லாமாபாத்ல. சோ இந்த டாக்ஸ்க்கு பேரு இஸ்லாமாபாத் டாக்ஸ். நம்ம ஹிஸ்டரி புக்ல சின்ன வயசுல படிக்கிறப்போ கவனிச்சிருப்போம். லஹோர் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. அலகாபாத் ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள்ல வந்து ட்ரீட்டிஸ் போடப்பட்டிருக்கும், டீல் சைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸ்ரீநகருக்கு வந்து அப்படி ஒரு ட்ரீட்டி போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி முக்கியமா ஒரு போர் நடக்குது, ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா ரெண்டு பேரும் சுமூகமா போறதுக்கு ஒரு ஊர்ல நடத்துவாங்க. அந்த ஊர்ல நடக்கிற அந்த விஷயங்களை வந்து டாக்ஸ் முடியறப்போ ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. சோ அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம். வரலாற்றுல இது போய் பதியப்படும். ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹிஸ்டரி புக்ஸ்ல வந்து இதெல்லாம் எழுதுவாங்க. எஸ்பெஷலி ஈரான்லயும் அமெரிக்கால எழுதுறாங்க, ஈரான்ல கண்டிப்பா எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சம்பவம். எங்க நடக்குது? பாகிஸ்தான்ல நடக்குது. ஓகே ஃபைன். இப்போ அந்த 10 பாயிண்ட் என்ன? ஈரான் வந்து ஒரு 10 பாயிண்ட முன் வச்சிருக்காங்க. எல்லாம் சரிப்பா. ஆனா நான் வந்து நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும்னால் என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இது எல்லாத்தையும் நாங்க கேட்கணும்னால் நான் வந்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். நீ 15 பாயிண்ட் கொடுத்த, நான் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். பட் அதையும் எடுத்து அது வந்து ஒன் சைடடா இருக்குது. உன் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வச்சிருக்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் சேர்த்து நான் ஒரு 10 பாயிண்ட் கொடுக்குறேன். இதுக்கு நீங்க அக்ரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த 10 பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நோ மோர் அட்டாக்ஸ் ஆன் ஈரான். ஈரான் மேல தாக்குதல்கள் நடந்தது போதும். ஈரானை மறுபடியும் தாக்குதலுக்குள்ளாக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். சோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேரண்டியாவே இதை கொடுங்க. யூஎஸ் வந்து ரிட்டர்ன்ல ஈரான் மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. இது நடந்துற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பெர்மனன்ட் எண்ட் டு வார். இந்த சீஸ் ஃபயர்லாம் கிடையாது. இந்த இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கேன். ட்ரம்ப் அதை தான் ஒரு 3 நாளா சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்ணதுல இருந்தே நாங்க அங்க இருந்து கிளம்பல, நாங்க டெம்பரவரியா தான் நிறுத்தி வச்சிருக்கோம், எங்களோட துப்பாக்கி எல்லாம் வந்து ரெடியா இருக்குது, இப்படினா நாங்க சுட ஆரம்பிச்சிருவோம் பயமுறுத்திட்டே மிரட்டிக்கிட்டே இப்படியே இருந்தாரு. அதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீஸ் ஃபயர்லாம் கிடையாது, போற நிறுத்து, பெர்மனன்ட் எண்ட் டு வார், கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ல, ஹால்ட் இஸ்ரேலி ஸ்ட்ரைக்ஸ் ஆன் லெபனான் அண்ட் ஹெஸ்போலா. நான் நேத்துக்கு வீடியோல டீடைலா சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் வந்து ஈரானை தானே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு அரப் கண்ட்ரியான லெபனானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் அவங்களுக்கு இருக்க வேண்டிய பேச்சுவார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லெபனான் மேல இஸ்ரேல் தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட டீல் பேசுறாங்க. இது கோ த்ரூ ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கான அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? அது முடியாது, கரெக்டா? பட் எனிவே அவங்க அதை முன் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் வந்து லெபனான் மேல நடத்தக்கூடிய தாக்குதலை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே டீம் தானே, அதனால அதை முன் வச்சிருக்காங்க. மூணாவது, எனக்கு தெரிஞ்சது ஒரு டஃப் தான், பட் எனிவே வச்சிருக்காங்க. நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ட் ஹிட்ஸ் ஆன் ஆல் ஆஃப் ஆக்சிஸ் ரெசிஸ்டன்ஸ், ஹமாஸ், ஹவுதீஸ், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்ல அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்களுக்கு பழக்கப்பட்ட நெட்வொர்க்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹமாஸ் நம்மளுக்கு தெரியும், காசாவை பத்தி பேசுறப்ப நிறைய பார்த்திருப்போம். ஹவுதீஸ் நம்மளுக்கு தெரியும், இப்போ ஹெஸ்போலா தெரியும், இந்த ஈராக், லெபனான் இந்த சைட்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள். அவங்க எல்லாத்தையும் யூஎஸ் போட்டு அடிக்க கூடாது, என்னையும் நீ நிறுத்தினா மட்டும் பத்தாது, என் ஃப்ரெண்ட்ஸையும் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாலாவது பாயிண்டா வச்சிருக்காங்க. இது மேபி நடக்கலாம். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, யூஎஸ் கண்ட்ரோல் இருக்கிறதெல்லாம் யூஎஸ் பண்ணிடும். பட் இஸ்ரேல் வந்து பண்ணும் அப்படிங்கறத யூஎஸ் கிட்ட சொன்னா முதல்ல இஸ்ரேல் யூஎஸ்ஏ எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியல. எனிவே அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து லிஃப்ட் ஆல் சாங்ஷன்ஸ். ஈரான் வந்து பல வருஷமா உலகத்துல ஃப்ரீயா பிசினஸ் பண்ண முடியாது. நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஈரானோட பொருட்கள் போகாது, நிறைய கண்ட்ரீஸோட பொருட்கள் வந்து ஈரானுக்குள்ள போகாது, ஈரான்ல இருந்து வாங்க முடியாது, ஈரானோட ஆயில நிறைய கண்ட்ரீஸ் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படி வாங்கினாங்கன்னா அமெரிக்கா வந்து டாக்ஸை ஏத்தி விட்டுருவாங்க. நம்ம கண்ட்ரியாவே மிரட்டி இருக்காங்க, ஈரான் கூட நீ பிசினஸ் பண்ணா உன் டாக்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டுருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. யார் இப்போ ஈரான் கூட பிசினஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை ஒரு ஆளாவே மதிக்காத கண்ட்ரீஸ் இருப்பாங்கல்ல, நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் ஈரான் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் பெரிய கண்ட்ரீஸ் தான், நல்ல பிசினஸ் தான். ஆனா வேர்ல்டுல வந்து 180+ கண்ட்ரீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு 3-4 கண்ட்ரி மட்டும் தான் இது கொடுக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, என் மேல சாங்ஷன் நீ போடாத, நான் எல்லார் கூடயும் பிசினஸ் பண்ணுவேன். ஒரு 40 வருஷ பிரச்சனைக்கு அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க, சொல்யூஷன் கேட்கறாங்க. இந்த போரோட ஈரான் மேல இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 5th பாயிண்ட் கேட்கறாங்க. மேபி நடக்கலாம். 6th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஓபன் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இதெல்லாம்
இதெல்லாம் நீ பண்ணேன்னா நான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுறேன். நீ அதானே கேட்குற, நான் அதை பண்ணுறேன், பெர்மனெண்ட்டாக பண்ணுறேன். இப்போதைக்கு 14 நாளுக்கு அக்ரி பண்ணியிருக்கேன், பட் நான் பெர்மனெண்ட்டாக பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துட்டா என்ன ஆகும், வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேயுமே இந்த பெட்ரோல் டீசல் ஆயில் பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th one $2 million வந்து ஒரு கப்பலும் தாண்டி போகிறதுக்கு நான் ஃபீஸ் வாங்க போகிறேன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில். ஏன் இந்த திடீர்னு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் அது ஒரு இன்டர்நேஷனல் இடம், ஆனால் அங்கேயும் ஃபீஸ் வாங்க போகிறேனால் என் நாட்டை அந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன், என் நாட்டை நான் ரீபில்டு பண்ணணும், அதுக்கு நான் டோல் போட போகிறேன், இந்த ரூட்டில் நான் டோல் போட்டு நான் சம்பாதிக்க போகிறேன், இதுக்கு அமெரிக்காவும் ஒத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் இது ஆல்ரெடி ஒத்துக்க மாட்டேன்னு இருக்காரு. பட் எனிவே இப்போ ஈரான் ப்ரொபோஸ் பண்றாங்க. அதுதான் 7th பாயிண்ட். இதுவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷனா இருக்கும். 8th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஃபார் வார் டேமேஜஸ். இதெல்லாம் சரி, இது போக எங்களோட பிரிட்ஜை நீ உடைச்சிருக்க, இன்னும் பல பிரிட்ஜை உடைப்பேன்னு மிரட்டி இருக்கு, இவ்வளவு நாள் அங்க நடந்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஸோ அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜை உடைச்சாச்சு, ஸ்கூல் காலேஜ் மசூதிகள் நம்மளே வாசிச்சோம், எவ்வளவோ விஷயங்களை டேமேஜ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யூஎஸ் காசு கொடுக்கணும்னு இருக்காங்க. இது வாய்ப்பே இல்லை, நம்மளுக்கு இப்பவே தெரியும். பட் சில டைம் நம்ம நெகோஷியேட் பண்றப்ப எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் போடுவோம், இனிமே அவன் ரிஜெக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு. இது அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஒன் வித்ரா யூஎஸ் ஃபோர்சஸ் ஃப்ரம் ரீஜன். நீ வந்து ஈரானை விட்டு போனா மட்டும் பத்தாது, மிடில் ஈஸ்ட்ல, துபாயில, கத்தார்ல, பஹ்ரைன்ல, குவைத்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல அமெரிக்கன் ஃபோர்சஸ் இருக்குது. எல்லா இடத்துல இருந்தும் அமெரிக்கன் ஃபோர்சஸ் திரும்பி போறங்க, யூஎஸ்க்கே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா யூஎஸ் பல வருஷமா அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பேஸ் எல்லாத்தையுமே பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி உருவாக்கி வச்சிருக்காங்க. கிளம்புறதுக்கான சான்சஸ் இல்ல, பட் இருந்தாலும் கேட்டிருக்காங்க. 10வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் ஸ்ட்ரெயிட் கவர்னன்ஸ் ரோல் டிஃபாக்டோ கண்ட்ரோல் வித் இன்டர்நேஷனல் ஓவர்சைட். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கும் அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க. சோ பேசிக்கா இந்த டீல்ல பார்த்தோம்னாலே ஒரு 5 பாயிண்ட் வந்து யூஎஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே ஈரான் வச்சிருக்காங்க. சரி ஓகே போய் தொலை. இது ஆனா 2 பேருக்குமே வந்து பப்ளிக்கா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம இங்க உட்காந்து தமிழ்நாட்டில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஈகோ யாருக்கும் ஹர்ட் ஆயிடக்கூடாது. ஸோ ரிஜெக்ட் பண்ற மாதிரியே ஒரு 5 பாயிண்ட் நம்மளுக்கே தெரியுது இதெல்லாம் நடக்காதுன்னு. அமெரிக்கா என்ன ஈரான் மறுபடியும் உருவாக்குறதுக்கு காசு கொடுக்க போறாங்களா, இல்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரானை கண்ட்ரோல் எடுக்க விட போறாங்களா? ஒன்றும் கிடையாது. போற நிறுத்து, அதை மட்டும் சொல்லி உங்க கேட்டுக்கிட்டா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட் சேர்த்து வச்சிருக்காங்க. ப்ராபப்லி இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகி பாசிட்டிவா வெளியே வர மாதிரி தான் ஈரான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் அப்படியே ரிஜெக்ட் ஆகி அவங்க ரிஜெக்ட் ஆகும் தெரிஞ்ச ஒரு 4-5 பாயிண்ட் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது நடக்காதுன்னு நம்மளுக்கே தெரியுறப்போ ஈரானுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 பாயிண்ட் டிமாண்டா வச்சுக்கிட்டு ஆல்ரெடி 14 நாள்ல 2 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 12 டேஸ் தான் இருக்குது. இந்த 12 டேஸ் வந்து இஸ்லாமாபாத்ல கான்வர்சேஷன் போக போகுதுன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து ஸ்டீவ்ல இருந்து நிறைய பேர் உள்ளுக்குள்ள போய் இறங்க போறாங்க. அதே மாதிரி ஈரானோட இல்லீட் எல்லாருமே உள்ளுக்குள்ள வருவாங்க. 2 பேரும் இஸ்லாமாபாத்ல மூஞ்சிக்கு மூஞ்சி போருக்கு அப்புறம் இப்பதான் பாத்துக்க போறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி எல்லாரும் மரணடி அடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ உட்காந்து பேச போறாங்க, பேச்சுவார்த்தை பண்ணி இந்த போரை நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு ஜென்யூனான எஃபர்ட் போட போறாங்க. இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத பாகிஸ்தான் கையில இருக்குது. ஏன்னா அவங்க தான் மீடியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி பாகிஸ்தான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. பட் பாகிஸ்தான் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சொதப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அபவுட் இஸ்லாமாபாத் டாக்ஸ் பாகிஸ்தான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல சொதப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு. சொதப்புனாங்கன்னா அது பெரிய பிரச்சனை. ஏன்னா போர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிடும். போர் ஆரம்பிக்க கூடாதுன்னா பாகிஸ்தான் வந்து இந்த கான்வர்சேஷன்ஸை நீட்டா ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் முடிச்சு வைக்கணும். எனிவே ஓவரால் இதுதான் மிடில் ஈஸ்ட்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது. நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்றேன். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் 10 டேஸ்க்குள்ள நம்ம என்டர் ஆரம்பிச்சிருவோம், இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல. அதை நீங்க பார்க்கணும். டெய்லி இந்த கான்வர்சேஷன்ல என்ன நடந்துட்டு இருக்குது, உண்மையிலே இந்த போர் ஃபுல்லா நிற்க போகுதா, இல்ல மறுபடியும் திடீர்னு நிறுத்திட்டு குண்டு போட்டுக்கிறாங்களா, அந்த மாதிரி நடக்க போகுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் டெய்லி மேக் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். I'll see you tomorrow. Until then, love you all, take care, subscribe and join MG Squad. Love you all, take care, bye. Cheers MGs.